ஹாய் ஹலோ வணக்கம் உறவுகளே. எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? காலை டிஃபன் சாப்பிட்டாச்சா? எல்லோரும் அவங்க வேலையை இயல்பாக பார்க்க ஆரம்பித்தாச்சு. நானும் சமைக்கணுங்க. சமைச்சு நானும் கொஞ்சம் வேலை இருக்குது, கொஞ்சம் துணியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வாஷ் பண்ணி போடணும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா பார்த்தீங்கன்னா அன்பு பற்றி தாங்க பேச போகிறேன். அன்பு இருங்க, வச்சாச்சு, கேமரா பொருத்திட்டோம். சரிங்க. அன்பு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை தன்னுடைய தாய் தான் அடிப்பாங்க. அவங்க எத்தனை முறை அடித்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை தன்னோட தாயை தான் போய் போய் கட்டி பிடிக்குமா. ஏன்னு கேட்டிங்கன்னா அது கள்ளங்கபடம் இல்லாத அன்பு. நம்ம அம்மா நம்மளை அடித்தாலும் பரவாயில்ல, அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு அதுக்கு தெரியாது இல்லையா. ஏதோ ஒரு வகையில் நம்ம நம்ம குழந்தைய அடிப்போம். அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அது திரும்ப திரும்ப நம்மளை தான் கட்டி பிடிக்கும் இல்லையா. அந்த மாதிரி இருக்கணுங்க. ஒரு கள்ளம் கபடமற்ற ஒரு அன்பாக இருக்கணும். இது எத்தனை பேர் இப்போ அந்த மாதிரி அன்பில் இருக்கிறாங்க, அந்த மாதிரி அன்பில் பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ இருக்கிற அன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளா போய் பேசுவோம், நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட்லாம் விட்டுட்டு நம்மளா போய் பேசுவோம். இருந்தாலுமே அங்கே எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே இருக்காது. அது தூய்மையான அன்பாக இருக்க முடியாதுங்க. ஒருவேளை நம்ம அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி டயர்டாகிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து விலகிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னு வச்சிங்களேன், நம்ம வருங்காலத்தில் ஒரு பிறவி பைத்தியமாக நம்மளை ஆகாமல் இந்த வகையோடு போச்சேன்னு சொல்லிட்டு நம்மளை நம்ம சேவ் பண்ணிக்கணும். அதுக்காகையாச்சும் நம்ம விட்டு விலகிடணுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.